பூமி சிதா சீரியல்ல இப்ப ஒரு அட்டகாசமான அதிரடியான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. நாமினிய வந்து பிடிச்சிடுறாங்க நம்ம பூமி. வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். நாமினி கிட்ட ஃபர்ஸ்ட்டு வந்து கேட்குறாங்க. "நீ மரியாதையா அந்த தாலிய வந்து குடுத்துரு. உனக்கு அந்த தாலிய பத்தி தெரியாது. இது எனக்கு ரொம்பவே வந்து சென்டிமென்ட்டான விஷயம். குடுத்துருங்கிற" மாரி கேட்குறாங்க. "பொம்மி, நான் உன் முன்னாடி நின்னு அத வாங்கிட்டு வந்ததே உன்ன பழிவாங்க தான். அப்படி இருக்கும்போது நீ கெஞ்சினனா, நான் உன்கிட்ட குடுத்துருவேனா? இப்ப சித்தார்த்துக்கும், ராணிக்கும் கல்யாணம் வந்து நல்லபடியா வந்து நடக்கணும்னா, அந்த தாலி இருந்தா மட்டும் தான் உண்டு. இப்ப குடுக்க முடியுமா? முடியாதா? என்ன நீ கெஞ்சி கேட்டா கூட நான் தர முடியாதுன்னு தான் சொல்லுவேன். உன்னால என்ன செய்ய முடியும்? என்னோட சக்தி தெரியாம பேசிட்டு இருக்க. நிச்சயம் நீ எங்க இருந்தாலும் அந்த இடத்துக்கு நான் வேக வேகமா வந்து கண்டிப்பா வாங்கிடுவேன். அப்படி வாங்குனேன்னு வச்சுக்கயேன், நீ காணாம போயிடுவ. உனக்கு இதெல்லாம் தேவையாங்கிற மாரி கேட்குறாங்க. உடனே அந்த இடத்துல நம்ப பொம்மி வந்து பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆவேசமா. பரவால்ல. நீ மொதல்ல என்ன எங்க இருக்கன்னு கண்டுபிடி. அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா! பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க காட்டுப்பகுதியில. நான் இப்ப என்னோட சொந்த ஊருக்கு வந்து போப்போறேன். அங்க போனா நிச்சயம் உன்னால பின் தொடர்ந்து வரவே முடியாது. உன்னால நிச்சயம் எதையுமே வந்து என்கிட்டேருந்து வாங்க முடியாதுன்னு கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்து வராங்க. நம்ப பூமியும். அவங்க என்ன பண்றாங்கன்னா, மாயாஜாலம் மூலியமா வந்து ஒரு பெரிய வந்து வந்து உருவாக்குறாங்க. அந்த பாதைய உருவாக்குனோனே, அதுக்குள்ள வந்து போனோனே, திருப்பியும் பழையபடியே வந்து அந்த இடம் வந்து ஆயிடுது. பொம்மி வந்து அதே இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. இங்க தான அவ வந்து நின்னா, அவ எங்க போனான்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, கரெக்ட்டா, "ஓ! நீ உள்ள தான் போயிருக்கியா? நீ இங்க இருந்தனா, இங்க என்ன என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நெனச்சியா? கண்டிப்பா நான் வருவேன். உன்ன தேடி வருவேன். நீ எங்க போனாலும் சரி, என்னோட தாலிய நான் உன்கிட்டேருந்து வாங்காம விடமாட்டேன். நாமினியா, நீ வந்து என்கிட்ட மோதி பிரச்சனையாக்கிட்ட. இனிமேட்டு நீ என்கிட்ட கெஞ்சினாலும் நான் உன்ன சும்மா விடமாட்டேன். நான் யாரு, என்ன, ஏதுன்னு கூடிய சீக்கிரம் வந்து காட்டாம விடமாட்டேங்கிற மாரி அதிரடியா மாசா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பூமி. அவங்க வந்த பாதைய வந்து கரெக்ட்டா கண்டுபிடிச்சு, காலால எட்டி உதைக்கிறாங்க. அவங்க போன பாதை கண்ணுக்கு வந்து தெரிஞ்சிருது. இது வழியா தானே போயிருக்கேன்னு சொல்லி மாயாஜாலம் மூலியமா, லைட் மூலியமா அப்படியே டக்குன்னு அதுக்குள்ள இவங்களும் வந்து போயிட்டுருக்காங்க. வேக வேகமா வந்து போறாங்க. கீழ வந்து நாமினியா வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படியோ நம்ம இங்க போயிட்டோனாலே நம்மள பத்தி இருக்கிற விஷயம்லாம் யாருக்கு எதுவும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, மேல பார்த்தா பொம்மி வரத வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அச்சச்சோ! என்ன இவ இங்க வந்துகிட்டு இருக்கா? இது சரி வராதேன்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து போறாங்க. பொம்மி வந்து தடுத்து நிப்பாட்டி அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. "நாமினியா, நீ இனிமேட்டு என்ன செஞ்சாலும் நான் உன்ன விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, "இது என்னோட இடத்துக்குள்ள நீ தான் வந்து மாட்டிக்கிட்டேன்னு" நாமினியா வந்து பேசும்போது, "ஓ! உன் இடத்துக்குள்ள நான் வந்து மாட்டிக்கிட்டேனா? இல்ல என்கிட்ட நீ வந்து மாட்டிக்கிட்டியான்னு பார்ப்போமான்னு" சொல்லி அந்த இடத்துல பொம்மிய நோக்கி ஒரு விஷயத்த வந்து தூக்கி போடுறாங்க. பொம்மி வந்து மாயாஜாலம் மூலியமா வந்து ஈஸியா வந்து அத உடைச்சிடுறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் நாமினியா, நான் உன்ன சும்மா விடமாட்டேன்னோனே, அவங்க இன்னொன்னா வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க பொம்மி மேல. இருப்பினும் பொம்மி வந்து மாஸா இது எல்லாத்தையும் வந்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி உன்னால சாத்தியப்பட முடியும்? ஜெயிக்கணும்னு நெனச்சுட்டு எல்லா விளையாட்டெல்லாம் விளையாண்டுட்டு இருக்க. ஆனா கண்டிப்பா உன்னால ஜெயிக்கவே முடியாது. இதுதான் வந்து எதார்த்தமான உண்மை. நான் உன்ன பழி வாங்காம விடமாட்டேன்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து நம்ம பூமிய வந்து டிஷு மிஷும்னு அடிக்கிறாங்க. நாமினியால சமாளிக்கவே முடியல. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து தாலிய மேல வந்து தூக்கி போடுறாங்க நாமினியா. அப்பன்னு பார்த்து இவ தாலி எடுக்க போனான்னா நம்ம ஓடிரலாங்கிற மாரி யோசிக்கிறாங்க. அப்படியே போலான்ட்டு இருக்காங்க. நம்ம பூமி மாட்டுக்கு தாலி எடுத்துட்டு பக்கத்துல ஒரு விஷயம் இருக்கு. அத எடுத்து அப்படியே நாமினியா வந்து தூக்கி போடுறாங்க. அவங்களால நவுர முடியாம போயிடுச்சு. "நீ என்கிட்ட மோதுனதெல்லாம் தப்பில்ல. நான் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் குடுத்தேன். அந்த சந்தர்ப்பத்த நீ பயன்படுத்தியிருந்தேன்னா, நான் உன்கிட்ட பிரச்சனை பண்ணாம போயிருப்பேன். ஆனா நீ எவ்வளோ வந்து கேடித்தனமா வந்து என்ன சுத்த விட்டுக்கிட்டே இருந்திருக்க. நிச்சயம் நான் உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து பேசுறாங்க. நம்ம பூமி வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். வேணாங்கிற மாரி சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் நாமினியா வந்து பத்திரமா வந்து அனுப்பிச்சு வச்சுருவாங்க. நம்ம பூமி வேற லெவல்ல மாஸா இருந்துச்சு. பார்ப்போம்.